மித்ரா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? அவமானம் நடந்திருக்கு. மோசமான அவமானம் நடந்திருக்கு. வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு அவமானம் நடந்திருக்கு. அவமானமா? எங்க? எதுக்கு? யாரால நடந்துச்சு? அவன் என் முன்னாடி வந்ததுல இருந்தே எனக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி என் மனசுல தோணுச்சு. கடைசியில அதுவே தான் நடந்திருக்கு. நீ யார பத்தி பேசிட்டு இருக்க மித்ரா? அந்த அர்ஜுனோட பையனை பத்தியா? அவன் ஒரு சின்ன பையன்பா. அவன் மேல உனக்கு எதுக்கு கோவம்? அவன் எதுக்கு நீ இவ்வளவு வெறுக்கிற? என் கோவம்லாம் அந்த அர்ஜுனோட பையன் மேல இல்ல மாம், அந்த அர்ஜுன் மேலதான். என்னாச்சு மித்ரா? டெண்டர் விஷயமா போனியே, அது நம்ம கம்பெனிக்கு கிடைக்கலையா? இல்ல டாட், அது அந்த அர்ஜுனுக்கு போயிருக்கு. நான் டெண்டர் விஷயத்துல இறங்கினா ஆப்போனன்ட் எல்லாருமே கண்டிப்பா இந்த டெண்டர் மித்ராவுக்கு தான் போகும்னு சொல்லி அதுல இருந்து ஒதுங்கிப்பாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் டெண்டர் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் கான்ஃபிடன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை போச்சு. மனிஷா, மித்ராவை உள்ள கூட்டிட்டு போ. அவனை ஆறுதல் படுத்தி அவனுக்கு எடுத்து சொல்லு. அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசு. இல்லன்னு வை, அவன் தோத்துட்டான்னு நினைச்சு இன்னும் அவன் கவலையிலே புலம்பிட்டு இருப்பான். உள்ள கூட்டிட்டு போமா. மித்ரா, மனிஷா இரு. என்னக்கா, மித்ராவை மனிஷா உள்ள கூட்டிட்டு போணுமா? நீங்க மனிஷாவை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ வெளியாளு நினைக்கிறீங்களா? இல்ல அவ வீட்டு வேலைக்காரின்னு நினைக்கிறீங்களா? என்ன இப்படி பேசிட்டு இருக்கு தேவயானி? பேசணும் அக்கா, இந்த மாதிரி தான் பேசணும். இப்பயும் நான் பேசலனா வேற எப்ப பேசணுங்கிறீங்க? மித்ராவுடைய மூடு நல்லா இல்லனா மனிஷா சமாதானப்படுத்தணும். மித்ராக்கு ஆபீஸ்ல ஒர்க் சரியா நடக்கலனா மனிஷா அதை கரெக்டா செய்ய வைக்கணும். மித்ராவுக்கு கோவம் வந்தா மனிஷா திட்டு வாங்கணும். கடைசியில மித்ரா கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டா மித்ராவுக்காக மனிஷா வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருக்கணும். இதுதானே உங்க எல்லார் கான்செப்டும்? அம்மா, 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 நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை நான் வீடு முழுக்க தேடிட்டு இருந்தேன். அப்படியா? என் ஜுன்னு என்ன எதுக்காக தேடிக்கிட்டு இருந்தான்? உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்றதுக்காகமா. என்னது? சித்தப்பாவோட கம்பெனிக்கு ஏதோ புது டெண்டர் வந்திருக்கான். அதுக்காக பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறாராம். அந்த பார்ட்டில உங்களை பத்தி எல்லார்கிட்டயும் ரொம்ப பெருமையா சொல்ல போறாராம். உங்களாலதான் கம்பெனிக்கு நல்ல பேரு கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது ஜுன்னு? சித்தப்பாவும் மேனேஜரும் பேசிட்டு இருந்தாங்கம்மா. நான் அப்பதான் கேட்டேன். முதல்ல நான் இந்த ஊருக்கு வரும்போதே யார் கண்ணிலயும் நான் பற்றக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி இவர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அது அங்க சுத்தி இங்க சுத்தி கண்டிப்பா நந்தன் ஃபேமிலிக்கு கூட போகும். என்ன ஆனாலும் சரி, என்ன பத்தி யாருக்கும் தெரிய வரக்கூடாது. ஏன் என்னாச்சு லக்ஷ்மி? அர்ஜுன் சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு சின்ன கல்ல ஆகாயத்து மேல தூக்கி போடணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அது திரும்பவும் பூமிக்கு தான் வந்து சேரும். அந்த கல்லு ஆகாயத்திலேயே நிரந்தரமா இருக்காது. ஆனா நீ சாதாரண கல்லு கிடையாது லக்ஷ்மி. ஒரு கிரீடத்துல பொறிக்கப்பட வேண்டிய வைரக்கல் நீ. வேண்டாம் அர்ஜுன் சார், எனக்கு அவ்வளவு பெரிய இடம்லாம் வேண்டாம். வெறும் சம்பளம் வாங்கிக்கிட்டு உங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா எம்ப்ளாயிஸ் மாதிரி தான் நானும். ஒரு சக எம்ப்ளாயி, அவ்வளவுதான். என்ன ஆகாயத்துக்கு கூட்டிட்டு போகணும், அங்கேயே நிரந்தரமா வைக்கணும்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு லக்ஷ்மி? நீ ஒரு சாதாரண எம்ப்ளாயா இருந்திருக்கலாம். ஆனா நீ ஒரு அற்புதமான வேலையை செஞ்சிருக்க.
நம்ம கம்பெனியை மீட்டு கொண்டு வந்திருக்க. எத்தனையோ பேரோட வாழ்க்கைய நடுத்தெருக்கு கொண்டு வராம தடுத்திருக்க. நீ செஞ்ச இந்த வேலையை கௌரவிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல? வேண்டாம், எனக்கு இந்த கௌரவம் மரியாதை எதுவுமே தேவையில்லை. அவ்வளவுதானே தவிர எனக்கு நீங்க உதவி செய்யணும்னும் எட்டாத ஒரு உயரத்துக்கு நீங்க என்ன கொண்டு போகணும்னும் உங்களோட எண்ணத்தையும் உங்களோட ஆசையையும் என்னோட வாழ்க்கையில திணிக்காதீங்க. சரி லக்ஷ்மி, நான் உன் மனசுல என்ன ஓடுதுங்கிறத புரிஞ்சுக்காம நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு யோசிக்கிறேன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நான் இந்த முடிவை எடுத்துட்டேன் லக்ஷ்மி. தப்பு என்னோடதான். நான் உனக்கு பிடிக்காத மாதிரியும் இல்ல கஷ்டப்படுத்துற மாதிரியும் எதுவும் நடக்காது. நாளைக்கு ஃபங்க்ஷனையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன் லக்ஷ்மி. வம்சி, நாளைக்கு நடக்கிற இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிருங்க. சார், அது ஆல்ரெடி ரெசார்ட்டையும் நம்ம புக் பண்ணியிருக்கோம். அதை இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா அது நமக்கு பெரிய நஷ்டம் சார். போனா போகட்டும் வம்சி. அங்க வீணாகிற பணம் நமக்கு முக்கியம் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களோட மன நிம்மதி தான் முக்கியம். நான் யாருக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கனோ அவங்களுக்கே இதெல்லாம் பிடிக்காதப்ப அந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுல பிரயோஜனமே இல்லை. லக்ஷ்மி, இனி நீ ரிலாக்ஸா இருக்கலாம். நீ எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறியோ அப்படி இருக்கலாம். உனக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயமும் இனி நடக்காது. சரியா லக்ஷ்மி? அம்மாவை நான் எப்பவுமே இந்த கோவத்துல பார்த்ததில்ல. சித்தப்பா அம்மாவுடைய நல்லதுக்காக ஃபங்க்ஷன் பண்ணலான்னு சொன்னாரு. அம்மா எதுக்கு அது வேணான்னு சொல்றாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன். உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. என்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னை இந்த ஊருக்குள்ளேயே இருக்க விடாம என்ன அனுப்பின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ வனவாசத்துல இருக்கேன். அதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அதுக்காக நீங்க செய்யற காரியத்தை சரின்னு என்னால ஏத்துக்கவும் முடியாது. என்னோட குடும்பத்தை நான் காப்பாத்திக்கணும்னா என்னை பத்தின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. அதனாலதான் திரும்பவும் நீங்க என்ன கேட்காம இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு இவ்ளோ கடுமையா நான் பேச வேண்டியதா ஆயிடுச்சு.